உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பிளான் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை நீங்க செயல்படுத்தாம வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா உங்களோட காரணம் இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு காசு இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம மில்லியனர் ஃபாஸ்ட்லேனோட புக்ல சாப்டர் 39ல இருக்கும். இந்த சாப்டரோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா பர்ன் த பிசினஸ் பிளான், இக்னைட் எக்ஸிகியூஷன். ஸோ திஸ் இஸ் ஹரிணி. இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர்ல என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸிகியூஷனை எப்படி பண்ணணும் அண்ட் எக்ஸிகியூஷன் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றதான் வந்து பாக்குறோம். ஸோ பிசினஸ் பிளானுங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கும். ஸோ ஒரு ஐடியாங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து உதிச்சுக்கிட்டே இருக்கும். வா இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே அப்படிலாம் வந்து எல்லாருக்குமே தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? என்ன அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க செயல்படுத்திட்டனாலதான் அவங்க மில்லியனரா இருக்காங்க. நம்ம இன்னும் அந்த ஐடியாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்றத வந்து இவர் சொல்றாரு. இத சொல்லிட்டு இவரு நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் எப்படி அதை எவாலுவேட் பண்ணுவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ இவருக்கு வந்து ஒரு வெப்சைட் வச்சிருந்தாருல. சோ இந்த வெப்சைட்ல வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வெப்சைட்டோட டிசைனை மாத்தணுங்கிறதா என்னோட ஐடியா. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு 6 வீக்கா வந்து ஒரு புது டிசைனை வந்து உருவாக்குனேன். அண்ட் புது டிசைன் உருவாக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வாவ் இது செம்மையா இருக்கு, ஓகே இது போட்டா செம்மையா ஓடும், அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். போட்ட உடனே 120 லீடா இருந்தது 50 லீடா மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கேவலமானது ஒண்ணு வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உலகம் வந்து என்ன சொல்லுச்சு. சோ உலகம் வந்து என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்துட்டு பேக் அடிக்கணும். சோ நம்ம என்னவா வேணாலும் ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அது எப்ப மாறும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான். அதை பண்ணி அதை உலகத்துக்கு காமிக்கும் போது உலகம் வந்து அது பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றத சொல்லும். நம்ம நினைக்கலாம் அது பெரிய விஷயம் வாவ் அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆனா அது வந்து உலகத்துக்கு பிடிக்கலன்னா நம்ம அதுக்கு மாத்திதான் தீரணும். சோ அந்த பிசினஸ் 6 வாரம் நான் செலவழிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் தூக்கி குப்பையில தான் போடணும். ஏன்னா மக்களுக்கு அது பிடிக்கல. ஏன் அது பிடிக்கல அப்படின்றத யோசிக்கிறத விட நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மறுபடியும் பழைய மாதிரி மாத்திட்டு அதுக்கடுத்து உட்காந்து யோசிக்கிறதா ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றத வந்து இவங்க சொல்றாங்க. எல்லாருமே வந்து பிசினஸ் பிளானை வந்து ரொம்ப பெருசா பேசுவாங்க. லைக் பிசினஸ் பிளான் தான் அது, இப்படி பிளான் செம்மையா இருக்கணும், ஐடியா பக்காவா இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா உண்மை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிசினஸ் பிளான் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா நீங்க கரெக்டா தான் கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டு, கரெக்ட் தான், பிசினஸ் பிளானே வந்து வேஸ்ட். எப்போ வந்து அது வேஸ்ட் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க எக்ஸிகியூஷனோட அதை மேட்ச் பண்ணும்போது, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து சொல்லிக்கிட்டே மட்டும் தான் இருக்கீங்க, ஏன்னா இந்த பிசினஸ் பிளானை வச்சு பெரிய ஆளாக போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, ஆக்ஷன் எடுக்க கத்துக்கணும். சோ ஏதாவது ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும். நீங்க வந்து இப்ப கேட்கலாம், லைக் ஓகேப்பா நான் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் எங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கி வந்து ஜாலியா வந்து இந்தாப்பா எடுத்துக்கோ அப்படிலாம் கொடுத்துட மாட்டாங்க. நீங்க என்னதான் 150 பேஜுக்கு பக்கத்துக்கு பிரசன்டேஷன் பண்ணாலுமே அது வேஸ்ட் தான். நீங்க வந்து இந்த ஐடியாவை நான் இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நீங்க ஏதாவது அதுக்கு பண்ணி காமிக்கணும். இப்போ வந்துட்டு எனக்கு யாராவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஏன்னா என்னோட பாஸ்ட் ரெக்கார்டு வச்சுதான் வருது. பாஸ்ட் ரெக்கார்டு என்ன அப்படின்னு சொன்னா, இவரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 20 மில்லியனுக்கு வந்து இதை வித்திருக்காரு, ஒரு பிசினஸ் வந்து வித்திருக்காரு அப்படின்னு சொன்னா, இவருக்கு எக்ஸலண்டான ஒரு ட்ராக் இருக்கு. என்ன ட்ராக் அப்படின்னு கேட்டா எக்ஸிகியூஷனுக்கான ஒரு ட்ராக் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸிகியூஷனுக்கு ஒரு இது இருக்கணும். இதுக்கு வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களோட ஃபேன் எப்படி ஆகுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தோனியே எடுத்துக்கலாமே. தோனியோட சிக்னேச்சர் ஸ்டெப் என்னதுன்னா ஹெலிகாப்டர் ஷாட். ஓகேவா? தோனியோட மைண்ட்ல வந்து ஹெலிகாப்டர் ஷாட் பண்ணணும் 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 அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே அவரோட ஃபேன் ஆயிருப்போமா? இல்ல. அவர் வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டை வந்து நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அதை வந்து நம்மகிட்ட ஸ்டேஜ் முன்னாடி பண்ணி காமிக்கும் போது தான் நமக்கு தெரியுது, ஓகே இவர்னால வந்து அந்த ஷாட் வந்து பண்ண முடியுது, அதனாலதான் இவர் யூனிக் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரியுமா? அந்த தெரிஞ்சுக்கிறதுனாலதான் நம்ம வந்துட்டு தோனி மேல ஒரு கிரேஸா இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு பிசினஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஐடியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது. லைக் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போதுதான் வந்து மீதி பேருக்கு தெரியும், ஓகே இந்த எக்ஸிக்யூஷன் நல்லா இருக்கு, அப்போ நம்ம இவங்களை நம்பி வந்து காசு தரலாம் அப்படின்றது வந்து இருக்கும். அதுக்கு வந்து இவர் 2 டேர்ம் வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஏஞ்சல் இன்வெஸ்டர். இவங்க 2 பேருமே வந்து இன்வெஸ்டர்ஸ் தான். நமக்காண்டி நம்ம ஐடியாவை வந்து பண்றதுக்கு அவங்க காசு தருவாங்க. சோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ்.
ஸோ இவங்க எல்லாருமே வந்து நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், அவங்க தான் எனக்கு கால் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட எக்ஸிகியூஷன் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. எக்ஸிகியூஷன் ரெக்கார்டை எப்படிப்பா பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுங்க. ப்ரோட்டோடைப்னா என்னோட ப்ராடக்டோ இல்ல சர்வீஸோ இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ரஃப் டிராஃப்ட், ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கடுத்து ரெக்கார்டை கிரியேட் பண்ணுங்க. அதை வந்து பீப்புள் பார்க்க முடியணும், ஃபீல் பண்ண முடியணும் அண்ட் உணர முடியணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா ஒரு செம்மையான ஒரு பிசினஸ் வந்து நடத்த முடியும். ஸோ பிசினஸ்ங்கிறதே வந்துட்டு ஒரு ப்ராசஸ் தான். நம்ம எல்லாருமே பாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா பிசினஸ் வந்து ஈவெண்ட்ஸ் மாதிரி வந்து நம்ம பாக்குறோம். ஆனா இது வந்து ஒரு ப்ராசஸ். இதை வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பா வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்து போகணும். ஸோ ப்ராசஸ் வந்து எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் அண்ட் நிறைய பேர் அந்த ப்ராசஸ்ல வரமாட்டாங்க. ஸோ ஈவெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு பேசிட்டே இருக்க போறீங்களா இல்ல ப்ராசஸை நீங்க இறங்கி பண்ண போறீங்களா அப்படின்னு இந்த கொஸ்டினை கேட்டு ஆத்தர் வந்து இந்த சாப்டரை முடிச்சிட்டாரு. இந்த சாப்டரோட சம்மரியை நான் இதுல தரேன், ஜஸ்ட் ரீட் இட். இந்த வீடியோ உங்களோட பிசினஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட், பை.